உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கர்ஜித்து விட்டு போயிருக்கிறார். திமுக கழகத்தை துடை தெரிய வேண்டும் என்கிறார். யாரை யாரீர் நீரா துடை தெருவது? இப்படி சொன்ன இமாலய பலம் கொண்டவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அடித்தளம் அமைத்த திராவிட இயக்கத்தை அறிவாசான் பெரியார் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கட்டி காத்து வளர்த்த வேளையில் தூத்துக்குடி கேவிகே சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் கோவை ஆரோக்கிய சாமியும் நெல்லை மஜீது பண்ணை மஜீதும் பாண்டியனும் பிரதானச்சந்திரனும் தங்கள் உயிர்களை பறிகொடுத்து திராவிட இயக்கத்தை கண்ணீரால் வியர்வையால் ரத்தத்தால் இந்த 75 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானாரே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அழித்து விடுவேன் என்று சொல்ல உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும், எவ்வளவு அகம்பாவம் இருக்க வேண்டும். வைகோ பார்லிமெண்டில் இருந்தால் இதே வார்த்தைகளை நேருக்கு நேராக ஹோம் மினிஸ்டரை பார்த்து கேட்பேன். கேட்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் எங்கே ஓடுகிறீர் பிரதமரே? எங்கே ஓட்டம்? Where are you running? Don't run away. Come back and answer my question என்று பிரதம மந்திரியை பார்த்து ஓடாதே நீ என்று சொன்னவன் தான் இன்றைக்கும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். நேரடியாகவே கேட்பேன். அப்படி ஒருவேளை நான் ராஜ்யசபாவில் இருக்கிற நேரத்தில் இதே வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் ஹோம் மினிஸ்டரை பார்த்து நேரடியாகவே கேட்க முடியும். நான் எதற்கும் துணிந்தவன், மரணத்துக்கு சற்று அஞ்சாதவன். நான் இந்தி என்கிற மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்தியா வேண்டுமா? ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா? Do you want Hindi India or United India என்று கேட்டபோது அன்றைக்கு இருந்த வடபுலத்தோடு எம்பி எழுந்து you should withdraw those words, நீ சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் you will be crushed on the floor of this house, நீ அடித்து நசுக்கப்படுவாய் இந்த சபையிலே என்றான். நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், you do it, செஞ்சு பார், I will repeat it not once 1000 times, திரும்ப 1000 தடவை சொல்வேன் என்று கூறியவன் தான் நான். ஆக இந்தி ஏகாதிபத்தியமும் செத்துப்போன சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இங்கே திணித்து இந்த திராவிட பூமியை செந்தமிழ்நாட்டை பாழ்படுத்தி விடலாம் நினைக்கக்கூடிய உங்கள் மனக்கோட்டை மண்கோட்டையாகும் அமித்ஷா அவர்களே, இந்துத்துவ சக்திகளே, நீங்கள் போட்ட தீர்மானத்தை முந்தா நாள் நான் மேடையிலே சொன்னேன். விராலிமலையில் நீங்கள் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டு பொழுது பிரயாக் நகராக மாற்றப்பட்டு விட்டதே, அங்கே போட்ட தர்ம சன்சத் என்ற மாநாட்டில் போட்ட தீர்மானத்தில் பிரகடனத்தில் இனிமேல் முஸ்லிம்களுக்கு இந்தியாவிலே ஓட்டு கிடையாது, இனிமேல் முஸ்லிம்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது, இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது, டெல்லி தலைநகர் கிடையாது, வாரணாசி தான் தலைநகரமாகும், எந்த மொழியும் இந்தியாவிலே அனுமதிக்கப்படாது, சமஸ்கிருதமும் இந்தியும் தவிர என்று பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்களே, அதை யாராவது கண்டித்ததுண்டா? உத்தமர் காந்தியடிகள் பெயரையே திட்டத்திலிருந்து நீக்கிவிட்ட படுகோலத்தை செய்த பிரதம மந்திரி அவர்களே, அன்றைக்கு கோட்சே ஒருவரை கொன்றார், இப்பொழுது நீங்கள் மகாத்மா காந்தியை மீண்டும் கொண்டிருக்கிறீர்கள், அவர் பெயரை எடுத்திருக்கிறீர்கள். என்ன தைரியம், என்ன நியாயம், என்ன அடிப்படை காரணம்? உலக தலைவர்கள் எல்லாம் தங்கள் அறைகளிலே மகாத்மா காந்தியின் படத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அது நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், பராக் ஒபாமாவாக இருக்கட்டும், உலக நாட்டு தலைவர்களினுடைய அறைகளிலே நம்முடைய நாட்டினுடைய உலக உத்தமர் காந்தியார் படம் தான் இருக்கிறது. காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது பெரியார் சொன்னார், இந்த நாட்டுக்கு காந்தியசம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அவர் பெயரையே பொருள் எடுத்து விட்டார்கள். இனி அடுத்து கரன்சி நோட்டிலே கை வைப்பார்கள். கரன்சி நோட்டிலே இருக்கக்கூடிய காந்தியார் படத்தை அகற்ற அடுத்த கட்ட முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இந்துத்துவ சக்திகள் ரத்தக்கலரிகளை இங்கே ஏற்படுத்த முயல்கின்றன. ஆலயங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்களாக இருப்போம்.